நம்மை வெட்கப்படுத்தாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திலே நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் யோவேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம் ஒவ்வொருவரையும் அவர் நடத்துவாராக. பொதுவாக நாம் பார்க்கும்போது மனிதர்கள் எப்படி ஆகிலும் அவனை நான் வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிலர் கங்கணம் கொட்டி கொண்டு திரிவார்கள். பிசாசும் மனிதனை வெட்கப்பட செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனும் ஒரு பக்கம் அப்படி திரிகிறவனாக இருக்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவோ நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நம்முடைய முகங்களெல்லாம் பிரகாசமாக இருக்க வேண்டும், கீர்த்தியும் புகழ்ச்சியுமானவர்களாக இருக்க வேண்டும், நாம் தலை குனிந்து நடக்கும்படியாக அல்ல, தலை நிமிர்ந்து வாழச் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, இனி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இன்னொரு வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஒருபோதும் நம்மை ஆண்டவர் வெட்கப்பட விடவே மாட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இதுவரைக்கும் வெட்கங்கள் இருந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே கூட ஏதோ ஒரு விதத்திலே வெட்கம் வந்திருக்கலாம். குறைவுகளினாலோ, வியாதியினாலோ, பிள்ளைகளினாலோ, கணவனினாலோ, மனைவினாலோ, இல்லை குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவரினாலோ, இல்லாவிட்டால் நாம் செய்த தவறுகளினாலோ ஏதோ ஒரு விதத்திலே வெட்கம் அடைந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கமடைந்து போவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறது. யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் என்று சொல்லி? உங்களை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார். நீங்கள் தான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னால், நமக்காக அவர் வெட்கம் அடைந்திருக்கிறார், நமக்காக அவர் அவமானம் அடைந்திருக்கிறார், நமக்காக அவர் நிந்தை அடைந்திருக்கிறார். ஒரு தகப்பன் இருப்பானால் அவன் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவன் கடினமாக உழைப்பான். நான் என்னென்ன செய்தால் என்னுடைய பிள்ளை, அவர்களுடைய வருங்காலம் எல்லாம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவன் பார்த்து பார்த்து, ஒருவேளை அவன் பலவிதமான கஷ்டப்பட்டாலும் வெட்கப்பட்டாலும் அவன் என்னுடைய பிள்ளைகள் இந்த பாடுகளை படக்கூடாது என்று சொல்லி நினைப்பான். அதே போல்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக கடந்து சென்ற எல்லாரும் அவரை அவமானப்படுத்தினார்களாம். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும்போது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, மிகவும் வேதனைப்பட்டேன், என்னை தேற்றுகிறவன் ஒருவன் உண்டோ என்று சொல்லி காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை பார்க்கலாம். அவர் வெட்கப்பட்டதினாலே நிந்தையானது அவருடைய இருதயத்தை மிகவும் பிளந்தது, வேதனைப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சிலுவையிலே அவர் தொங்கின போது அவ்வளவாக அவர் அவமானப்பட்டார், வெட்கப்பட்டார். 19ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, என்னுடைய நிந்தையை, என்னுடைய வெட்கத்தை, என்னுடைய அவமானத்தை அறிந்திருக்கிறீர், என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பதாக இருக்கிறார்கள். இதை எழுதின அந்த தாவீது வெட்கத்திற்கூடாக, அவமானத்திற்கூடாக, நிந்தைக்கு ஊடாக அவர் நடந்து சென்றார். ஆனால் தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் எழுதி வைத்தார். இயேசு கிறிஸ்து நம்மேல் வர வேண்டிய வெட்கத்தை எல்லாம், அது பாவமானாலும் குறைவுகளானாலும், நம்மேல் வர வேண்டிய எல்லா வெட்கத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டதினாலே நான் வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய ஜனங்கள். அவர்களை பார்த்துதான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. இந்த யோவேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே வாசித்து பார்க்கும்போது இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ வெட்கம் வந்தது.
ஆனால் எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறது, இது இப்படியே போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்தும் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, ஒரு மனிதன் வீட்டை கட்டுகிறானாம். வீட்டை கட்டி அது பாதியிலே நிற்கும் போது அந்த மனிதன் வெட்கப்படுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை பார்க்கிறவர்கள் அவனை கேலி செய்வதினாலே, இதை ஆரம்பித்தான் முடிக்க திராணி இல்லை என்று சொல்லி பேசுவதினாலே அவனுக்கு வெட்கம் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சிறியவர்களோ பெரியவர்களோ, சின்ன பொறுப்பில் இருக்கிறவர்களோ பெரிய தலைமை பதவியிலே இருக்கிறவர்களோ, யாருக்கானாலும் ஏதோ ஒரு விதத்திலே வெட்கம் அனுபவியாமல் யாருமே இருக்க முடியாது. தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவர் ராஜாவாக இருக்கிறார். ஒரு சூழ்நிலை வரும்போது அவனுடைய குமாரனே அவருக்கு விரோதமாக எழும்புகிறார். எத்தனையோ பேர் அவரை வெட்கப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அவருடைய சொந்த குமாரனே அவர் வெட்கப்படும்படியாக நடந்து கொண்ட போது, எப்படியாகிலும் என்னுடைய தகப்பனை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்று சொல்லி, நான் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்று சொல்லி, அவன் மேல் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து வந்தபோது, தாவீது அரண்மனையை விட்டு நாட்டை விட்டு அவர் வெளியேறுகிறதை பார்க்கலாம். அவர் ஒரு இடத்திலே அவர் மறைந்து கொள்ளுகிறார். அந்த மறைந்து கொண்டிருக்கிற இடத்திற்கு அவர் போகும்போது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, அங்கே தாவீது தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு அவர் சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அவருக்கு எவ்வளவாக அவருடைய இருதயத்தை பாதித்திருக்கும் பாருங்கள். ஆனால் அந்த தாவீது பல இடங்களில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உமது நாமத்தின் நிமித்தம் என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி ஜெபித்த தாவீது, அதற்கப்புறம் அவர் சொல்லுகிறார், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஆதலால் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி சங்கீதங்களிலே பல இடங்களில் அவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். இன்னும் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு என்று சொல்லி இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். எப்படி போஷிக்கிறார்? சம்பூரணமாக நாம் சாப்பிடும்படியாக செய்கிறார். அவர் கானாவூர் கல்யாணத்திற்கு சென்றபோது அங்கே வந்தவர்களுக்கு அந்த திராட்சை ரசத்தை அவர் சம்பூரணமாக கொடுத்தார். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்களுக்கும் அதிகமானவர்களை போஷித்த போது அவர்கள் வேண்டிய மட்டும் அவர்கள் புசித்தார்கள், கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அரைகுறையாக அரை வயிற்றுக்கு அவர் உணவு கொடுக்கிறவர் அல்ல, சம்பூரணமாக கொடுக்கிறவர். சிலரை குறித்து சொல்லுவார்கள், தின்னு கெட்ட குடும்பம் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாப்பிடுவதினாலே யாரும் கெட்டு போவதில்லை. நம்முடைய ஆண்டவர் நாம் சம்பூரணமாக சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். மாத்திரமல்ல, அவர்கள் திருப்தி அடைந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி, ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியத்திலே திருப்தி, வாழ்கிற வாழ்க்கையிலே திருப்தி அவர் நிச்சயமாக கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார் என்று சொல்லியும் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. நாம் நடந்து வந்த பாதைகளை ஒருமுறை திரும்பி பார்க்கும்போது எத்தனை வருட காலமாக ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலைகள், கண்ணீரை வரவழைக்கக்கூடிய சோதனைகள், இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை அதிசயமாக நடத்த வரவில்லையா? தாவீது இதையெல்லாம் அவர் நினைத்து பார்க்கிறார். இந்த யோவேல் தீர்க்கதரிசியும் அவர் சொல்கிறார், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறார். நாம் உயிரோடு இருப்பது கூட, எத்தனையோ எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனையோ விதமான புது நோய்கள் வந்தாலும், எத்தனையோ பேர் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தாலும், எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான பலவீனங்களிலே பாதிக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும், நம்முடைய ஆண்டவர் நம்மை அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இன்னும் அதிசயங்களை செய்வதற்கு, அற்புதங்களை செய்வதற்கு காத்திருக்கிறார். இந்த அதிசயமான
நடத்தி வந்த தேவனை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? துதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், சோஸ்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த வல்லமையான செயல்களை நினைத்து அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மக்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், உங்களுடைய லட்சை அவமானத்திற்கு பதிலாக சந்தோஷப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் வெட்கப்பட்டு போனீர்களோ, ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான பலனை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. யாரெல்லாம் இந்த வேளையிலே உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய வார்த்தைகளை நம்புகிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெட்கத்தை அனுபவித்த இடத்திலேயே இரட்டத்தனையான பலனை கொடுத்து ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபையினாலே நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களுக்கு இரட்டத்தனையான பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக.